வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை கொண்டக்கடலையை நான் ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறதுக்காக காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. இப்போ நான் பாத்திரத்திலே வேக வச்சிட்ருக்கேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மி அப்படின்றதுனால பாத்திரத்துலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு சீரகம் ரெண்டும் வெடித்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சுண்டல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே கருப்பு கொண்டக்கடலை எப்படி பஸ் ஸ்டாண்டில் விற்கிற மாதிரி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.